சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டி ஓஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த சேனல் அப்படிங்கிறது பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடியதான அற்புதமான சேனல். இந்த சேனலில் இப்போது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. உங்கள் ராசிக்கு மிதுன ராசி ஆகியவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. இந்த டிசம்பர் மாதங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, கூடுதலான நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைவரால் அல்லது அவங்களுடைய ஃபேமிலி வைஸில் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்க போகுது. அது ஒரு கூடுதலான ஒரு பலமாக உங்களுக்கு அமையுதுங்க. அதே மாதிரி எதனால் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு குரு வரப்போகிறார். இதுவரை தற்காலிகமாக 2ஆம் பாவத்தில் சென்றக்கூடியதான குரு பகவான் வக்கரம் பெற்று போயிட்டு இருந்தார். அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு. இதுலேயும் ஒரு துன்பத்திலும் ஒரு சில இன்பங்கள் உள்ளது அப்படிம்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி என்ன, இதில் ஒரு நல்லதும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரக பரிவர்த்தனா யோகம் அமையுது. ஏன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடியதான குரு பகவானும் புத பகவானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. இதற்கானது ஒரு பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். அதனால் வாழ்க்கை துணைவர் மூலமாகவோ அல்லது அவங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் அல்லது ஒரு பெரிய ஹெல்ப்பு, அவங்களுடைய உதவி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. அது உங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷம், நல்ல ஒரு திருப்தி, நல்ல ஆரோக்கியம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த உறவிலே வலிமை அடையக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் பாவத்தில் அநேக கிரகங்கள் சங்கமிக்க போகுது. அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே அங்கே 7ஆம் பாவத்துக்கு வராரு. சரிங்க சுவாமி, அவர் 7ஆம் பாவத்துக்கு வரட்டும், எனக்கு என்ன நடக்கும் சாமி அதை சொல்லுங்க அப்படின்னா, 7ஆம் பாவம் எதுக்கு உண்டானதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அல்லது ஒரு நண்பர்களினுடையதான ஒரு கூட்டு தொழில் செய்கிறது, அல்லது மாற்று வழி, நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் கூடுதலாக இன்னும் 2-3 தொழில் சேர்த்தாப்பில் செய்யணும். அது மாதிரியான பல மாற்று வழிகளிலெல்லாம் பொருளை ஈட்டக்கூடியதான விஷயங்களை தரக்கூடியது 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தில் கலத்திர ஸ்தானமும் இருக்குது. கூடுதலாக இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்களும் 7ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போது அந்த இடத்துல உங்களுடைய உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வராரு. அடுத்தது உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியதான செவ்வாய், உங்களுடைய வேலை வாய்ப்புகளை தரக்கூடியதான 6ஆம் அதிபதியும் அவரும் வராரு. உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதான புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் வராரு. அதே சுக்கிரன் தான் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி, அவர் வராரு. உங்களுடைய 4ஆம் அதிபதியாகவும் புதன் வராரு. உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன். ஆக கவனிச்சிங்கன்னா 7 பாவம் இதன் மூலமாக ஆக்டிவேட் ஆகுதுங்க. அதனால் இந்த 7 பாவத்திற்கும் உண்டான பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. குருவினுடைய பார்வை இவங்க எல்லாருக்குமே கிடைக்க போகுது. அதனால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாட்டம் இல்லாமல் இருக்காங்க, படிப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமல் இருக்காங்க, ஒரு விதரணை இல்லாமல் படிக்கிறாங்க, குழந்தையா இருக்கான் சுவாமி, ஆனால் அவனுக்கு ரொம்ப படிப்பில் இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் தெரியல, 12வது படிக்கிறான், 10வது படிக்கிறான், இதில் படித்தாதான் அடுத்தடுத்து நல்ல படிப்புகள் கிடைக்கும், நல்ல ஹையர் ஸ்டடீஸ் போக முடியும், நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனால் இதில் ரொம்ப விதரணை இல்லாமல் படித்து கொண்டு இருக்கான்னு இயங்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். படிப்பில் ரொம்ப நல்ல ஆர்வமாக அவங்க ஈடுபட போகிறாங்க. படிப்பில் ரொம்ப சந்தோஷமாக அவங்க செயல்பட போகிறாங்க. பல நல்ல முன்னேற்றம், அறிவு சார்ந்த பல நல்ல வளர்ச்சிகள் அவங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, கணிதத்துவமான அறிவு பெற்றவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் ரொம்ப எளிய முறையிலும் லகுவாகவும் அதை தீர்க்கக்கூடியதான ஞானம் பெற்றவர்களாக இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட ஜென்மத்தில் குரு வருவதனால பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கு. அதனால வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபாடுங்க. இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா டிசம்பர் 4, 11, 18, 25 ஆகிய தினங்கள் வியாழக்கிழமையில வருது. இது மாதிரி தினத்தில் குரு பகவானை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமகா.